நோம்பு கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கேரட், வெந்தயம், தக்காளி, பச்சரிசி, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உப்பு, தேங்காய்பால், கொத்தமல்லி, எண்ணெய், நெய். ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஷாருக். இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சி எப்படி சுவையாகவும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணீங்கன்னாக்க உங்களோட செய்யக்கூடிய நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப சுவையா இருக்கும். அது கூட கொஞ்சம் பட்டை, கிராம்பு இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வேணாம். ஏலக்காய் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்மெல் வந்து சேஞ்ச் பண்ணிடும். அந்த கஞ்சியோட ஸ்மெல்லை சேஞ்ச் பண்ணிடும். கொஞ்சம் ஃப்ளேமை எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதுக்குள்ள நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க. அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப பேருக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த வெங்காயம் வதங்கி வரப்போ உங்களுக்கு ரோஸ் கலரில் ஒரு சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்பவும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப காரமாக இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணுங்க. அது கூட கொஞ்ச நேரம் வந்து டைம் கொடுத்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே ஸ்மெல் நல்லாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுவாங்க. கேரட் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஏன் அப்படின்னா இந்த இந்த குவான்டிட்டி எல்லாமே நான் வந்து 2 பேத்துக்குள்ள குவான்டிட்டி மட்டும் தான் நான் சொல்றேன். இதுவே நீங்க நிறைய பேத்துக்கு செய்யும் போது இந்த குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நம்ம ஃப்ளேம் எப்பயுமே கம்மியாவே வச்சுக்கோங்க. ஹையாவும் வச்சு வேணாம், மீடியம் வைக்க வேணாம், ரொம்ப லோவா வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல மட்டும்தான் இது. வெந்தயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நோம்பு கஞ்சில வெந்தயம் ஆட் பண்றது ரொம்ப ஒரு உடம்பு குளிர்ச்சியை தரும். ஏன்னா நம்ம நோம்பு வைக்கிற டயத்துல நம்ம ஸ்டொமக் வந்து ரொம்பவுமே ஹீட்டா இருக்கும். இதெல்லாம் அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால நம்ம ஆட் பண்றதுல தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து களைஞ்சு வச்ச அரிசி. அரிசி வந்து நீங்க வந்து வீட்டில் யூஸ் பண்ற அரிசியா கூட இருக்கலாம். இல்லைன்னா நம்ம நம்ம ஊரை பொறுத்தவரை நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னாக்க குருண அரிசின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இங்க யூஸ் பண்ணது வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணோம். அது கூட வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சிருங்க. நீங்க செய்ய போறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க அதிகமான விசில் வந்து விடணும்னு அவசியம் இல்லை. குக்கர்ல வந்து நீங்க ஒரு 4 to 5 விசில்ஸ் நீங்க விட்டீங்கனாலே அது சீக்கிரமாவே வெந்துடும். இல்லைன்னா நீங்க வந்து இமீடியட்டா செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 விசில் வந்து விடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு 1/2 ஹவர் பிஃபோரே அதை வந்து ஊற வச்சிருங்க. அதுல வந்து வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சாலுமே ரொம்ப நல்லதுதான். இல்ல நான் வெந்தயம் ஊற மறந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 200 ml ஆஃப் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 200 ml ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. நல்லா இப்போ ஃபுல்லாவுமே எல்லாமே ஃபுல்லா ஆட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு அது பார்த்தோன்னே தெரியும். உங்களுக்கு ஒரு கலரிஷ் மேல வந்து ஒரு கலரா ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கலர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கனாக்க குக்கரை மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சிருங்க. ஹையா வைக்க வேணாம், மீடியம்ல வச்சுட்டு அந்த விசில் வர வரையும் நீங்க ஃப்ளேமை மீடியம்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க தக்காளி ஆட் பண்ணுங்க. ஏன் நான் இப்ப தக்காளி ஆட் பண்ணேன் அப்படின்னாக்க இப்ப இந்த நேரத்துல தக்காளி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க முன்னாடியே ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. விசில் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 4 to 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. ஏன்னாக்க நம்ம விசில் குக்கர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே அது ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பதம் வந்திருக்கும். இந்த பதத்தை நீங்க செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா இப்போ கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். நான் ஏன் தண்ணியை அதை வைக்கல அப்படின்னாக்கா நான் அதுக்கு ரீசன் இருக்கு. நான் இது கூட வந்து நம்ம கோகனட் மில்க் வந்து சேர்க்கணும். நம்ம ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் சேர்த்ததுன்னா நமக்கு வந்து ஒரு திக்னஸ்ல இருந்து மாறி கொஞ்சம் வந்து ஒரு லிக்விட் ஸ்டேஜ்ல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் நீங்க அதை வந்து வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப வேக வச்சீங்கன்னாக்க அதோட தன்மையே மாறிடும். டேஸ்ட்டும் ரொம்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணணும். என்னன்னா புதினா, கொத்தமல்லி தழை ரெண்டுமே தேவைக்கேற்ப எடுத்து லாஸ்டா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இதாங்க கம்ப்ளீட் நோம்பு கஞ்சி. வீட்டு நோம்பு கஞ்சி சிம்பிளாவும் ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரே விஷயம் இதாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க லைட்டா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உங்க தேவைக்கு ஏற்ப. ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா நீங்க எடுத்து வச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க வேக வைக்க தேவையில்லை. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இதுவரை லைக் பண்ணாம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஷாருக்.